சொகுசான வாழ்க்கைக்கு அடிமையாயிட்டாக்கா, சொகுசான வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டாலும், சொகுசான ஒரு வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, பெரிய வீடு, 4, 5 வேலைக்காரங்க, இந்த மாதிரிலாம் வாழ்ந்துட்டாலே நமக்கு இந்த சமூகத்தில் நடக்கிற அநியாயங்களை பார்த்தா நமக்கு கோபமே வராது. சமூகத்தில் ஏன்னா அதுவே ஒரு குற்றம். ரொம்ப சொகுசாக வாழ்கிறது, 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிறது, அந்த பெரிய வீடு, அந்த மாதிரி ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டாலே அந்த கோபங்களே வராது, குற்றங்களுக்கு எதிரான கோபங்களே வராது. அதனால் எளிமையாக வாழணும். ஏன் பெரிய புரட்சியாளர்கள் அல்லது சமூக சிந்தனையாளர்கள்லாம் கடந்த காலத்தில் எளிமையாக ஏன் வாழ்ந்தாங்கன்னா, அப்போ தான் அவங்களுக்கு அந்த நியாய அநியாயங்கள் தெரியும். எது நியாயம் எது அநியாயம் தெரியும். சொகுசாக வாழ்கிறதுக்குள்ள 4 பேரை வேலைக்கு வச்சுக்கிறது, இதுவே ஒரு குற்றம். நீ குற்றவாளியாக இருக்கும் பொழுது நீ எப்படி குற்றங்களுக்கு எதிராக உனக்கு கோபம் வரும்? இதுவே அதாவது ஒரு மனுஷங்கன்னா அதுக்கு அளவு தான், ஒரு அளவான இதான் வீடு, இதான் உன்னுடைய இருப்பிடம், உன்னுடைய வேலைகளை நீ தான் செய்யணும். அதுதான் பண்பு. நல்ல பண்பு என்பதே எது? எப்படி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்யணும். உன்னுடைய ஆடைகளை நீ துவைக்கணும், உன்னுடைய இருப்பிடத்தை நீ தூய்மை செய்யணும், உன்னுடைய உணவை நீ சமைக்கணும், உனக்கான பொருளாதாரத்தை நீ தான் சம்பாதிக்கணும். இதுதான் ஒரு குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை. ஆனால் நீ பெரிய வீடு கட்டிக்கிற, நிறைய பணத்தை சம்பாதிச்சு சேர்த்து வச்சுக்கிற, அதிக நேரம் உழைக்கிறதே 8 மணி நேரம் தான் உழைக்கணும். அளவுக்கு அதிகமான சேர்த்து வச்ச பணம் அது உனக்கு கிடையாது. அது பிறருடையது அப்படி சொல்லுவாங்க. அளவுக்கு அதிகமான பணம் உனக்கு கிடையாது, பிறருடையது. அப்போ நீ அளவுக்கு அதிகமான பணம் எப்படி வருது? நம்ம ஒருத்தருக்கு அளவுக்கு அதிகமாக உழைக்கிறவங்க, அளவுக்கு அதிகமாக உழைச்சி அதன் மூலம் சேர்த்து வைக்கிறாங்க அந்த பணத்தை. அப்போ அந்த பணமும் அளவுக்கு அதிகமாக உழைக்கிறதும் அது பிறருடைய உழைப்பு தானே. அளவுக்கு அதிகமாக நேரம் உழைக்கிறாங்கள, அதுவும் பிறருக்கு சொந்தமான உழைப்பு. இவங்க அதை உழைக்கிறாங்க. அப்புறம் முதலாளிகள் என்ன பண்ணுறாங்க? ஒரு நிறுவனத்தில் 100 தொழிலாளர்கள் இருக்காங்கன்னாக்கா, அந்த 100 தொழிலாளர்களின் உழைப்பினால் வந்த லாபத்தை அந்த முதலாளி மட்டுமே எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. இப்படித்தான் சொகுசான வாழ்க்கை எப்படி வாழப்படுகிறது என்றால் இப்படித்தான். ரொம்ப நேரம் உழைக்கிறது, 8 மணி நேரம் தான் உழைக்கணும், அதுக்கு மேலே உழைக்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம் போடணும். கூடுதலாக உழைக்கும்போது கூடுதலாக அவங்களுக்கு பணம் கிடைக்குது, அதனால அவங்க பணக்காரங்களாகிறாங்க. கூடுதலாக உழைக்கிற நேரம் மற்றவங்க நிறைய பேர் இந்த உலகத்தில் உழைக்கலை, ஆனால் அதுக்கு சேர்த்து மற்றவங்க உழைச்சிட்டு இருக்காங்க. அதுவே ஒரு ஏமாற்றம் தானே, ஏமாளித்தனம் தானே. அதாவது நிறைய பேர் வேலை செய்யலைல்ல, அதுக்காக தான் ஏன் மனுஷங்க 8 மணி 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் உழைக்கிறாங்களே, ஏன் இப்படி கஷ்டப்படி லீவு இல்லாமலே உழைக்கிறாங்களே, வேலை வாங்கப்படுகிறார். காரணம்னா நிறைய பேர் உழைக்காமல் இருக்காங்க, அவங்களுக்கு சேர்த்து இவங்ககிட்ட வேலை வாங்கிக்கிறாங்க, இவங்க வேலை செய்கிறாங்க. நிறைய பேருக்கு லீவே கிடையாது, 7 நாளும் வேலை நாள் தான். அதுவும் 10 மணி நேரம் வேலை வாங்குவாங்க, 12 மணி நேரம் வேலை. காலைல 9 மணிக்கு வந்தாங்கன்னா இரவு 9 மணிக்கு தான் நிறைய வேலைகளில் 12 மணி நேரம் வேலை வாங்குவாங்க. காரணம் என்னென்னா, நிறைய பேர் வேலை செய்யாமல் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தேவையான உழைப்பெல்லாம் இவங்ககிட்ட இருந்து தான் வாங்கிக்கிறாங்க. நிறைய பேர் 60 வயசுக்கு மேலே ஆண்கள் பெண்கள் பெரும்பாலானோர் உழைப்பதில்லை. அப்புறம் பெண்கள் பார்த்திங்கன்னா ஒரு 50% உழைக்கவே போகிறதில்ல. அப்புறம் படிக்கிறவங்கிற பேரில் குழந்தைகள், இப்போ சிறுவர்கள் சிறுமியர்லாம் அவங்க வேலைக்கு போகிறதில்ல. அவங்க அதில் ஒரு நியாயமான காரணம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள அப்படி பல கோடி பேர், கிட்டத்தட்ட இந்த உலகத்தில் 800 கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு 500 கோடி பேர் தான் உழைப்பாங்க. பணத்தை சம்பாதிப்பதற்காக உழைக்கிறாங்க 500 பேர். அதில் 400 கோடி பேர் தான் உழைச்சிட்ருக்காங்க. மற்றவங்கலாம் படிக்கிறோம் அப்படிங்கிற பேரில் 25 வயசு கீழே உள்ளவங்க உழைக்க போகிறதில்ல, பணத்தை சம்பாதிப்பது, உற்பத்தி எதுவும் ஈடுபடுவதில்லை. ஆனால் அதற்கான முயற்சி பிற்காலங்களில் வேலை செய்வதற்காக அவர்கள் இற்காலங்களில் படித்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிறைய பெண்கள் வீட்டில் இருக்காங்க வேலைக்கு போகாமல். 60 வயசுக்கு மேலே ஆண்களும் பெண்களும் முதுமையை காரணம் காட்டி வீட்டில் இருக்காங்க. அப்போது இவங்க எல்லாத்துக்கான தேவைகளை அதை பூர்த்தி செய்கிறதுக்கு தான் அது மற்றவங்க யாரெல்லாம் வேலைக்கு போகிறாங்களோ அவங்க மேலே அந்த பொறுப்பு விடப்படுகிறது. அந்த மாதிரி அதனால் அவங்க கூடுதலாக வேலை பார்க்குறாங்க. அதுவாக கூடுதலாக ஏன் வேலை பார்க்குறாங்க? 10 மணி நேரம் 12 மணி நேரம்லாம் ஏன் வேலை வாங்கப்படுகிறார்கள் அப்படின்னா, நிறைய பேர் வேலை பார்க்காம இருக்காங்களா, அவங்களுக்கு சேர்த்து இவங்க வேலை பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்புறம் சிலர் இந்த முதலாளிகள்லாம் பார்த்திங்கன்னா, இந்த பிறருடைய உழைப்பை சுரண்டி லாபத்தை இவர் மட்டும் எடுத்துகிட்டு போயிடுவார். ஆனால் அத்தனை பேர் உழைப்பினால்தான் அந்த லாபம் வந்துச்சு. அந்த லாபத்தை இவர் மட்டும் எடுத்துகிட்டு போயிரு. ஆனால் இவருக்கு சம்பளமும் உண்டு. எப்படி தொழிலாளர்களுக்கு சம்பளம் உண்டோ அது மாதிரி இந்த முதலாளிக்கும் சம்பளம் உண்டு. சம்பளம் போக லாபமும் இவருக்கு போயிடும். அந்த மாதிரி தான் சொகுசான சொகுசாக ஒருத்தர் வாழ்கிறாரு, 4-5 வேலைக்காரங்க, அவங்களுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் அப்படி கொடுத்து அவரால் ஏன் அப்படி வாழ முடியுதுன்னா, இந்த மாதிரி குற்றங்கள் செய்து தான், முறைகேடான வழியில் தான், பிறரை ஏமாற்றி தான் ஒருத்தர் சொகுசான வாழ்க்கையை வாழ்கிறார். அப்படி சொகுசாக வாழ ஆசைப்படுகிறவர்கள், சொகுசாக வாழ்கிறவர்களுக்கு இந்த மக்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு எதிராக இவருக்கு எப்படி கோபம் வரும்?
மக்களுக்கு ஏதாவது குற்றம் நடக்குது, மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னா அதை பற்றி இவருக்கு கோபமே வராது. ஏன்னா இவரே ஒரு குற்றவாளியாக இருக்கார். இவரே ஒரு குற்றவாளி. இவருடைய வாழ்க்கை முறையே குற்றத்தை அடிப்படையாக கொண்டது. பிறரை ஏமாற்றி தான் ஒரு சொகுசான வாழ்க்கை வாழ்கிறாரு. அதனால் இவருக்கு அந்த கோபம் வராது. அதனால் எப்போவுமே நம்ம கோபப்படணும். பிறருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். பாதிக்கப்படுகிறவருடைய உணர்ச்சிகளை புரிஞ்சுக்கணும். அப்படின்னா எளிமையாக வாழ பழக்கணும். நீ ஆடம்பரமாக வாழ்ந்துக்கிட்டு பெட்டு, பெரிய வீடு, 4-5 வேலைக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இங்கே பாதிக்கப்படுறவங்கள பல்வேறு பிரச்சனைகளால் பாதிக்கப்படுறாங்க பாருங்கள். அவங்கள பார்த்தா அவங்க மேலே இவங்களுக்கு ஒரு அக்கறையும் வராது, கவலையும் வராது, அந்த அநியாயங்களுக்கு எதிரான கோபங்கள் வரவே வராது. அதனால் நம்ம எப்போவுமே நமக்கு அந்த கோபம் இருக்கணும். அதுதான் நமக்கு ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். வாழ்வில் ஒரு அர்த்தத்தை கொடுக்குது. கோபம் இருக்கணும்னா அப்போ இங்கே பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கணுமா? அப்போ பிரச்சனைகள் இருந்தால் தான் உனக்கு கோபம் வரும். பிரச்சனைகள் இல்லைன்னா உனக்கு கோபம் இல்லை. சரி, எனக்கு இங்கே பிரச்சனைகள் இல்லை, அதனால எனக்கு கோபம் இல்லை. ஆனால் இவ்வளோ பிரச்சனைகள் இந்த உலகத்தில் இருக்குல்ல, உலகத்தில் எங்கேயாவது இருக்கும், இல்லாமல் இல்லைல்ல. எங்கேயாவது ஒருவேளை நம்ம நாட்டில் பிரச்சனையே இல்லைன்னா அப்போ ஒருவேளை உனக்கு இந்த நாட்டில் உனக்கு கோபம் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் எங்கே நடந்தாலும் உனக்கு கோபம் வரணும். நம்ம நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. அதே மாதிரி அதான் இப்போ சில நாடுகள்லாம் நல்லாயிருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த நாட்டு மக்களுக்கு அந்த நாட்டு மீது எந்த கோபமும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். இப்போ உலக நாடுகளில் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது, அப்போ எங்கே அநியாயம் நடந்தாலும் அது சம்மந்தமான ஒரு கோபம், கவலை, அதற்காக தீர்வை தேடுகிற ஒரு முயற்சி அது நம்மக்கிட்ட இருந்தே ஆகணும். ஆனால் அதுக்கு என்ன அடிப்படைனா எளிமையாக வாழ வேண்டும். ஆடம்பரமாக சொகுசாக வாழக்கூடாது. ஒரு அளவு தான். உன்னுடைய அறை, அதை நீனே தூய்மை செய்ய வேண்டும் என்றால் அதனுடைய அறையை எவ்வளவா சின்னதாக இருந்தால் தான் நீ தூய்மை செய்ய முடியும். பெருசாக இருந்துச்சுன்னா நான் என் வேலையை நீங்கள் உங்கள் வேலையை நீங்களே பார்க்க முடியுமா? அது பெருசாக இருந்துச்சுன்னா அப்புறம் அது ஆள் போட்டு தான் பார்க்கணும். அதனால தான் உங்கள் வேலையை நீங்களே செய்யணும். அதுதான் நல்ல பண்பு அப்படி தான் உருவாகுது. ஒரு வீட்டில் இருக்கும்போது உங்களுடைய நல்ல பண்புகளை எப்படி கற்றுக்குறீங்க வீட்டில் அப்படின்னா உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க. மற்றவங்க பொறுப்பை மற்றவங்க மேலே உங்கள் வேலையை திணிச்சிடாதீங்க. பெண்கள் அப்படி தான் அடிமைப்படுத்தப்பட்டாங்க. ஆண்களுக்கு தேவையான உணவை சமைப்பதற்காகவும், துணியை துவைச்சி போடுறதுக்காகவும், இருப்பிடத்தையுமே பெண்கள் வீட்டிலே உட்கார வச்சு அவங்கள அடிமைப்படுத்தினாங்க. அதனால தான் கெட்ட பண்புகள், அதான் மனுஷங்கிட்ட கெட்ட பண்புகள் வருவது. பிறர் ஏமாத்துறது, யாராவது கிடைக்க மாட்டாங்களான்னு சொல்லி பெண்களை பார்த்தா ஈஸியாக ஏமாத்துகிற மாதிரி இருக்குது. பெண்களும் பரவாயில்ல, நம்ம வேலைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை ஏமாத்துறாங்க படிப்படியாக. அப்படி ஒருத்தர் ஏமாற்றிட்டு நல்ல பண்புங்கிறது இல்லாமல் போச்சு. பெண்கள் வீட்டில் அப்போ நல்ல வேலை செய்கிறாங்களே, எல்லா வேலையும் அப்போ அவங்ககிட்ட நல்ல பண்பு, அதாவது வீட்டில் உள்ள வேலைகளை செய்கிறது தான் நல்ல பண்புகள். அவங்கவுங்க வேலையை செய்யணும், அதுதான் நல்ல பண்பு. அடுத்தவங்க வேலையை செய்கிறதும் உன் வேலையை அடுத்தவங்ககிட்ட ஒப்படைக்கிறதும் கெட்ட பண்பு. இப்போ பெண்கள் வீட்டில் எல்லாத்துக்கும் தேவையான உணவு சமைக்கிறாங்களா, அது கெட்ட பண்பு, தீய பண்பு, ஒரு தீய பண்பு. அது பெண்களிடம் உள்ள தீய பண்பு. ஆண்கள் தன்னுடைய வேலையை பெண்கள்கிட்ட ஒப்படைக்கிறாங்களா, அது ஆண்களிடம் உள்ள கெட்ட பண்பு. அப்போ நல்ல பண்புங்கிறது எதுனா, வீட்டிலேருந்து நீ உன்னுடைய வேலையை நீ செய்கிறியா, அதுதான் நல்ல பண்பு. அதுக்கேற்றாற் போன்று ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ வேண்டும். எளிமையான வாழ்க்கை, எளிமையான இருப்பிடம். அப்போ தான் உன் வேலையை நீ செய்ய முடியும். பெரிய பங்களா கட்டிட்டு நீ எப்படி உன் வேலையை நீ செய்ய முடியும்? அவ்வளோத்தையும் எப்படி சுத்தமாக வச்சுக்க முடியும்? அப்போ நீ வேலைக்காரங்களை நம்பி தான் நீ அவ்வளோ பெரிய வீடே கட்டுற. வேலைக்காரன் 4-5 பேர்த்த வேலைக்கு போட்டுக்கலாம், அது அவங்கள நம்பி தான் நீ அவ்வளோ பெரிய வீடே கட்டுற. அப்படி இருக்கும்போது உன்கிட்ட எப்படி நல்ல பண்புங்கிறது எப்படி வரும்? நல்ல பண்புங்கிறது என்னென்னா, வீட்டில் உன்னுடைய வேலையை உன் குண்டியை நீ தானே கழுவுற. அதே மாதிரி தான் உன்னுடைய வேலைகளை, மற்ற எல்லா வேலையும், சாப்பாடு இதெல்லாம் தயாரிக்கிறது, துணி துவைக்கிறது, இருப்பிடத்தை தூய்மையாக வச்சுக்கிறது, எல்லா வேலையும் நீ தான் பண்ணணும். அவங்கவுங்களே பண்ணணும். 8 வயசு வரைக்கும் ஒரு தாய் அதை தான் கற்றுக் கொடுக்கணும் குழந்தைக்கு. 8 வயசு வரைக்கும் ஒரு தாயோட பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வீட்டு வேலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெண் பிள்ளையாக இருந்தாலும் சமைக்க கற்றுக் கொடுக்கணும், துணி துவைக்க கற்றுக் கொடுக்கணும், இருப்பிடத்தை எப்படி தூய்மையாக வச்சுக்கணும், ஒரு இருப்பிடத்தை எப்படி அழகாக வச்சுக்கணும், தூய்மையாக வச்சுக்கிறது, அழகாக வச்சுக்கிறது, அந்த ரசிக்கணும். இது என்னுடைய இருப்பிடம், இது எனது இருப்பிடம், எனது வீடு, எனது குடும்பம் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு வடிவம் கொடுக்குற. அதுதான் ஒரு பெற்றோர்களுடைய குழந்தை வளர்ப்பின் போது சொல்லிக் கொடுக்கக்கூடிய நற்பண்புகள். அதுதான் பெற்றோர்கள். நற்பண்புன்னா என்னது அப்படின்னா என்னென்னா, பிள்ளைகளுக்கு என்ன நற்பண்பு, அவங்க வேலையை அவங்க கற்றுக் கொடுங்க, அதுதான் நற்பண்பு. அதை செய்யாத யாருக்குமே நற்பண்பு இல்லைன்னு தான் அர்த்தம். அது மாதிரி பள்ளிக்கூடம் போகிறாங்களா, பள்ளிக்கூடத்தில் என்ன நற்பண்புனா, அவங்க கழிவறை அவங்க தான் தூய்மை செய்யணும், அவங்க வகுப்பறை அவங்க தான் தூய்மை செய்யணும், அந்த மாணாக்கர்கள் தான் தூய்மை செய்யணும். அது பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்படுகிற நற்பண்பு. அப்போ தான் பொது இடத்த எப்படி தூய்மையாக வச்சுக்கணும், பொது இடத்துல எப்படி பண்புடன் நடந்து கொள்வது, இவங்க பயன்படுத்துவாங்களாம், யாராவது ஒரு ஆயம்மா கழுவாங்களாம். எப்படி பள்ளிக்கூடத்தில் டாய்லெட்டு, வகுப்பறை எல்லாமே இவங்க தான் அதை பயன்படுத்துகிறாங்க, அசுத்தப்படுத்துகிறாங்க. அப்புறம் அதை சுத்தம் செய்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆளை. அப்போ வெறும் புத்தக கல்வி தான். அங்கே பண்பு கல்வி என்பது இல்லவே இல்லை பள்ளிக்கூடத்தில்.
அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அது வீட்டில் எப்படி அவங்கவுங்க வேலையை அது வீட்டில் கற்கப்படுகிற கல்வி. நல்ல பண்பு என்பது வீட்டில் கற்கப்படுது. இன்றைக்கி பார்த்தா பெருக்கிறது, துணி துவைக்கிறது இதெல்லாம் வந்து கேவலமான வேலையாக பார்க்குறாங்க. அந்த நற்பண்பு எவ்வளோ தூரம் மனசு கெட்டு போச்சு பாருங்கள். அது மாதிரி பள்ளிக்கூடத்தில் போய் அந்த பசங்களை பெருக்க வச்சாக்கா அந்த பசங்க வந்து வகுப்பறையை தூய்மை செஞ்சால் உடனே தலைமை ஆசிரியர் மீது நடவடிக்கை எடுத்துருவாங்க. வகுப்பு ஆசிரியர் மீது அது எப்படி நீங்கள் அவங்கள பெருக்க வைக்கலாம்? அவங்க தானே போட்டவங்க குப்பையை, அந்த குப்பையை அவங்க தானே பெருக்கணும். இது கூட தெரியல. இந்த அடிப்படை அறிவு கூட தெரியாமல் இவங்க எதை சாதிக்கணும்னு போய்கிட்டு இருக்காங்கல்ல, இதெல்லாம் தெரியாமல் நீ என்னத்தப்பா சாதிக்கணும்னு போய்கிட்டு இருக்க? நீ என்னத்தை தான் சாதிச்சிருவ? கண்டிப்பாக அது நல்ல விளைவுகளை ஏற்படுத்தாது. இந்த உலகத்துக்கு நன்மையை ஏற்படுத்தாது. நல்ல பண்புகளை கற்காமல் நீ கற்றுக்கொள்கிற கல்வி என்பது, நீ வாழுகிற வாழ்க்கை என்பது கண்டிப்பாக இங்கே வந்து தீமையை தான் ஏற்படுத்தும். அதனால் நல்ல பண்புகளோடு ஒரு எளிமையான வாழ்க்கை வாழும்போது தான் இங்கு நடக்கிற அநியாயங்கள் எதுவெல்லாம் என்பது நமது கண்களுக்கு தெரியும். அந்த அநியாயங்களுக்கு எதிரான கோபங்களும் நமது மனதில் உருவாகும். அதனால் ஒழுக்கம் என்பது ஒழுக்க கல்வி, பண்பு கல்விங்கிறது எப்படி அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அதுதான் ஒழுக்க கல்வி, பண்பு கல்வி. கடைசி வரைக்கும் நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும், விடவே கூடாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அது மாதிரி பள்ளியில் ஒழுக்க கல்வி என்பது அவங்கவுங்க வகுப்பறை, கழிவறை இதெல்லாம் அவங்களே தூய்மை செய்யணும். அந்த பள்ளி வளாகத்தை பசுமையாக வைத்திருக்க வேண்டும். இதெல்லாம் அங்கே ஒரு 200 பேர் படிக்கிறாங்க அப்படின்னா 200 பேரால் ஒரு பள்ளி வளாகத்தை தூய்மை செய்ய முடியாதா? ஈஸியாக தூய்மை செய்யலாம். அது ரொம்ப ஆர்வமான வேலை. ஒரு கழிப்பறையை தூய்மை செய்கிறது ரொம்ப ஆர்வமான வேலை. சுழற்சி முறையில் மாணவர்களை வைத்து தூய்மை செய்யணும். சுழற்சி முறையில் வகுப்பறையை தூய்மை செய்ய வேண்டும். இதுதான் சின்ன வயசில் நாங்கள்லாம் பண்ணியிருக்கோமே. நாங்கள்லாம் வகுப்பறையை நாங்கள் தான் தூய்மை செய்வோம் சுழற்சி முறையில். அங்கெல்லாம் வேலையாட்களே கிடையாது. அங்கே 200-300 பேர் படித்தாங்க. நாங்கள் படிக்கிற பள்ளிக்கூடத்துலலாம், நான் படிக்கிற பள்ளிக்கூடத்தில் 200-300 பேர் படித்தாங்க. ஆனால் வேலைக்காரங்க, அந்த வகுப்பறையை தூய்மை செய்கிற வேலைக்காரங்க அந்த ஸ்கூல்லே கிடையாது, அந்த பள்ளிக்கூடத்தில் கிடையாது. அப்போ எல்லாருமே மாணவர்கள் தான் அந்த வகுப்பறையெல்லாம் தூய்மை செய்வாங்க சுழற்சி முறையில். இப்போ தான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துக்கும் 5-6 வேலைக்காரங்க. பண்பு கல்வி அன்னைக்கு கற்றுக்கிட்டாங்க பண்பு கல்வி. இன்றைக்கி கற்றுக்க மாட்டேங்கிறாங்க பண்பு கல்வி. மாணவர்களிடம் பண்புகள் இல்லை. அதனால தான் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவிக்கிறார்கள். பொது சொத்தை பாதுகாக்கின்ற பயிற்சியை ஒரு பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டும். பொது சொத்து எப்படி பாதுகாக்கணும், எப்படி பராமரிக்கணும் அப்படிங்கிற அந்த கல்வி பள்ளிக்கூடத்தில் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். அப்போ கழிப்பறை தூய்மை செய்யணும், வகுப்பறை தூய்மை செய்யணும், அந்த பள்ளி வளாகத்தை பசுமையாக வைத்திருக்க வேண்டும். அப்போ பொது இடத்தை எப்படி தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், பராமரிக்க வேண்டும், அதை எப்படி பசுமையாக மேம்படுத்த வேண்டும், பசுமையை எப்படி தக்க வைக்கணும் அப்படிங்கிற அந்த பயிற்சி மாணாக்கர்களுக்கு கிடைக்குது. அப்படி கொடுக்காதனால தான் பிற்காலங்களில் காலேஜுக்கெலாம் போனால் ஏதாவதுனா பஸ்ஸை உடைக்கிறது, பொது சொத்து சும்மா குப்பைகளை அங்கங்கே போடுறது, அந்த ஒரு அநாகரிகமாக அந்த சின்ன வயசில் கற்றுக் கொடுத்துடணும். அந்த ஒரு நல்ல பண்புங்கிறது இல்லை. ஒரு பொது இடத்த எப்படி எச்சி துப்புறது, கண்டமனைக்கு குப்பைகளை அப்படி போடுறது, இதெல்லாம் எங்கேருந்து வருது? குடும்பத்திலையும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை, வீட்டிலும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை, பள்ளியிலும் கற்றுக் கொடுக்கப்படுவதில்லை. அதனால் இவங்க குற்றவாளிகளாகவே வளர்கிறார்கள். வெறும் புத்தகத்தை படிச்சுட்டா மட்டும் போதும், அப்படி பணத்தை மட்டும் சம்பாதிச்சிட்டா போதும், அது எது முன்னேற்றம்னே இவங்களுக்கு தெரில. ஒரு கெட்டவர்களாக, அதாவது புத்தகத்தை படிச்சுட்டா நல்லவங்களாகிட மாட்டாங்க. நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டு புத்தகத்தை படிக்க வேண்டும். நல்ல பண்புகள்ங்கிறது எதன் மூலமாக வரும்னா அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அதன் மூலமாக ஒரு கல்வி கற்க வேண்டும். அதுதான் இங்கே நல்லவர்களை உருவாக்கும், பண்புடையவர்களை உருவாக்கும். நீ வீட்லேயும் வேலை செய்ய வைக்கிறதில்ல பிள்ளைகளை, அப்புறம் பள்ளிக்கூடத்துலேயும் அவங்கள வகுப்பறையோ கழிவறையோ தூய்மை செய்ய, அந்த பள்ளி வளாகத்தையோ தூய்மையாக வைத்துக்கொள்ள மாணாக்கர்களை பயன்படுத்துவதில்லை. அப்போ அவங்க நல்ல பண்பு இல்லாமலே ஒரு புத்தகத்தை படிக்கிறார்கள். அவனால் புத்தகத்தை படிச்சிட்டாலே நல்லவங்களாகிட மாட்டாங்க. டாக்டர்லாம் இருக்கானுங்க, எத்தனை பேர் திருடனாக இருக்கானுங்க. டாக்டர்லாம் கிட்னி திருடனுங்க, சுகப்பிரசவத்தை அறுவை சிகிச்சையாக மாற்றுகிற டாக்டர் திருடர்கள்லாம் எத்தனை பேர் இருக்காங்க. அவங்களும் புத்தகத்தை படித்து முதல் மதிப்பெண் வாங்கி தான் வருவாங்க. அதனால் முதல் மதிப்பெண் வாங்குறதுக்கோ ஒரு நல்ல பண்புக்கோ ஒரு தொடர்பும் கிடையாது. நீ அது நல்ல பண்புங்கிறத நீ தனியாக கற்றுக் கொடுத்தா தான் உண்டு. அப்படி ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டு அவங்க நல்லவங்களாக இருப்பாங்க அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. எத்தனை பேர் இப்போ பெரிய அதிகாரிகள்லாம் ஊழல் பண்ணுறாங்க, படித்து முடிச்சுட்டு தானே அவங்களும் பள்ளிக்கூடத்தில் தானே படித்தாங்க. ஏன் நேர்மையாக இருக்க மாட்டேங்கிறாங்க? நீங்கள் கற்றுக் கொடுக்கவில்லை, நேர்மையை கற்றுக் கொடுக்கவில்லை, பண்பை கற்றுக் கொடுக்கவில்லை. நீ உன்னுடைய இருப்பிடத்தை நீ தான் தூய்மை செய்யணும், அதுதான் நேர்மை. அதை நீ ஒரு அப்படி யாராவது பள்ளிக்கூடத்தை மாணாக்கர்களை வச்சு தூய்மை செஞ்சால் அதை நீ என்ன பண்ணுற, உடனே அந்த ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்கிறீங்க. அப்போ மாணாக்கர்களுக்கு நேர்மையை கற்றுக் கொடுக்குற ஆசிரியர்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள். அதுமாதிரி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுடைய கழிவறையை ஆசிரியர்கள் தான் தூய்மை செய்யணும். ஆசிரியர்களும் சேர்ந்து மாணாக்கருடன் சேர்ந்து அதை தூய்மை செய்ய வேண்டும். பள்ளி வளாகத்தை அது ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள்.
அந்த மாதிரி ஒரு நல்ல பண்புகளுடன் அந்த புத்தக கல்வியை கற்றுக் கொடுக்கணும். நீங்கள் அதான் இப்போ ஒரு பள்ளியில் கற்றுக் கொடுக்கக்கூடிய நல்ல பண்பு 50%, இன்னொரு 50% கல்வி. அப்படி அந்த கல்வி தான் ரொம்ப ஆற்றல் மிகுந்தது, குற்றங்கள் இல்லாத ஒரு உலகை உருவாக்கும். இன்றைக்கி அந்த நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கல, வெறும் புத்தகத்தை மட்டும் கற்றுக் கொடுக்க பார்க்குறாங்க. ஆனால் அது ஏற மாட்டேங்குது. நல்ல பண்பு இருந்தால் தான் நல்ல கல்வி புத்தகத்தையே கற்க முடியும். ஒரு சிலர் தான் நல்ல பண்புகள் இல்லாமல் புத்தகத்தை கற்றுக் கொடுப்பார்கள். ஆனால் நல்ல பண்பு இல்லைன்னாக்கா புத்தகத்தெல்லாம் கற்றுக்க முடியாது, புத்தகத்தை படிக்கவே முடியாது. அதனால் நல்ல பண்பு வேணும். பண்பு இருந்தால் தான் அப்போ எளிமையாக வாழ்வார்கள். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். அப்படிங்கும்போது எளிமையாக தான் வாழ்ந்தாகணும். உன்னுடைய இருப்பிடம் சிறியதாக இருந்தால்தான் உனது இருப்பிடத்தை நீயே தூய்மை செய்ய முடியும். இல்லைனா உனது இருப்பிடத்தை நீ தூய்மை செய்ய முடியாது. அப்போது எளிமையாக வாழ வேண்டும். இவ்வளோ தான் இருப்பிடம், ஒருத்தருடைய இருப்பிடம் இவ்வளோ தான். இதுக்கு மேலே யாரும் அவங்க வீட்டில் ஏன் இவ்வளோ பெரிய வீடு கட்டுற, அனுமதி வாங்கணும். உன்னுடைய வீடு கட்டுறதுக்கு அனுமதி வாங்கும்போது இவ்வளோ தான் அனுமதிக்கப்பட்டது, இவ்வளோ பரப்பளவில் தான் நீ வசிக்க வேண்டும். எதுக்கு அவ்வளோ பெரிய வீடு, அவ்வளோ பெரிய உன் வீட்டில் இத்தனை பேர் தானே இருக்காங்க, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக கழிப்பறை வச்சுருக்கியா, அவங்கள அந்த மாதிரி வீடு இப்படி தான் இருக்கணும்னு ஒரு வடிவமைப்பு. ஒரு கூடு இப்படி தானே இருக்குது, ஒரு காக்காவோட கூடு இப்படி தானே இருக்குது. அது வித்தியாசமாக இருக்குது. அடுக்குமாடி கூடெல்லாம் அடுக்குமாடி கூடு கட்டுதா? ஒரு காக்கா அடுக்குமாடியில் கூடு கட்டிகிட்டு இருக்குதா சொகுசாக? ஒரே மாதிரி தானே இருக்குது. அதே மாதிரி மனுஷங்களோட வீடும் ஒரே மாதிரி இருக்கணும், ஒரே அளவு, இவ்வளோ தான் பரப்பளவு, இதான் அனுமதிக்கப்பட்டது. ஒரு வீட்டுக்குள்ளே ஒவ்வொருத்தர் தனித்தனி வீடு, அதுக்குள்ளே அவங்களுக்குள்ளே கழிப்பறை, சமையலறை, குளியலறை எல்லாம் இருக்கணும். ஒரு படுப்பதற்கான அறை இவ்வளோ தான் இருக்கணும், இதுக்கு மேலே அனுமதிக்கப்படவில்லை. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் கொடுக்கப்பட வேண்டும். 8 வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும். இன்றைக்கி பார்த்தா பெரும்பாலான வீடுகள் தனித்தனியாக அறையே இல்லை, தனித்தனி அறை இல்லை. பொதுவாக சும்மா அப்படி படுத்துக்கிறாங்க, ஹாலில் படுத்துக்கிறாங்க. வரிசையாக ஒரு தனிமைங்கிறது இல்லை. இது என்னுடைய அறை, இது எனது இருப்பிடம் அப்படிங்கிற அந்த உணர்வு வீட்டில் இல்லை. இது நம்முடைய வீடு அப்படின்னு தான் இருக்குது தவிர இது என்னுடைய வீடுன்னு சொல்லணும், இது என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லணும். அந்த மாதிரி ஒரு இருப்பிடத்தில், நம்ம வசிப்பிடத்தில் நமக்கு ஒரு தனிமை இருக்க வேண்டும். இன்றைக்கி அப்படிலாம் இல்லை. நிறைய பேருக்கு அந்த வீடுகளில் தனிமை இல்லை. ஒரு தனியாக அறை என்பது இல்லை. அப்போ பொதுவாக தான் எல்லாம் படுத்து கிடக்கிறாங்க, பொதுவாக ஒரு கழிப்பறையை பயன்படுத்துகிறாங்க, பொதுவாக ஒரு சமையலறையை எல்லாத்துக்குமா பயன்படுத்துகிறாங்க. அப்போ அது யார் அந்த வேலைகளை செய்கிறது? அந்த கழிப்பறையை யார் தூய்மை செய்வது? இப்போ உன்னுடைய கழிப்பறைன்னா நீ தான் தூய்மை செய்யணும், அதுக்குள்ள சந்தேகமே இல்லை. ஆனால் எல்லாருமே பயன்படுத்துகிற அந்த கழிப்பறையை யார் தூய்மை செய்வது? எல்லாருமே பயன்படுத்துகிற அந்த ஒரு வீட்டை யார் தூய்மை செய்வது? எல்லாருக்கும் தேவையான சமையலை யார் சமையல் செய்வது? யாராவது இழிச்சவங்களாக இருந்தால் அவங்க மேலே ஒப்படைச்சிருவாங்க. பெண்களை பார்ப்பாங்க, இவன் பார்த்தா இழிச்சவன் மாதிரி இருக்குது, நீங்கள் தான் எல்லாத்துக்கும் தேவையான சமையலை நீங்கள் தான் பண்ணணும், இந்த வீட்டை எல்லாத்தையும் நீங்கள் தான் தூய்மை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் தலையில் மிளகா அரைக்க ஆரம்பிச்சிருவாங்க. இதுதான் பெண் அடிமைத்தனம். அப்போது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும். பெண்கள் விடுதலை அடையணும்னா வீடுகளில் தனிமை தேவை, தனித்தனி கழிப்பறைகள் தேவை. 8 வயசுக்கு மேலே உள்ளவங்கள தனித்தனியாக குடியிருக்க செய்யணும். இப்போ பெண் உரிமை விரும்புகிறவர்கள், பெண் விடுதலை விரும்புகிறவர்கள், உங்கள்கிட்ட பணம் இருந்தால் அப்படி ஒரு சூழ்நிலையை உருவாக்குங்கள் உங்கள் வீட்டில். உங்கள் வீட்டை எப்படி வடிவமைக்கணும்னு என்கிட்ட கேளுங்க, நான் சொல்கிறேன். அப்படிப்பட்ட வீட்டில் கண்டிப்பாக பெண்களை அடிமைப்படுத்த மாட்டார்கள். நல்ல பண்பு உள்ள வீடாக அது இருக்கும். அதனால் ஒரு வீடு எப்படி இருந்தால் அந்த வீட்டில் உள்ளவர்கள் பண்புடையவர்களாக இருப்பார்கள் என்பதற்கான வடிவமைப்பு என்னிடம் கேட்டால் அந்த வீட்டை நான் வடிவமைப்பித்தேன். ரொம்ப ஈஸியாக தான். உனக்கு தேவையான வீடு எல்லா வேலையும் நீயே பார்த்துக்கணும். உன் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் வரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு வீட்டை எப்படி வடிவமைக்கணும் நீ தான் பார்த்துக்கணும். நல்ல பண்புகள் கண்டிப்பாக அவங்க வீட்டை உருவாங்க. அவங்க பிற்காலத்தில் இந்த நாட்டுக்கு, மக்களுக்கு பிற இடையூறு இல்லாமல் அவர்களுக்கு உதவி செய்கிற ஒருவராக அவர்கள் வளர்வார்கள். ஆனால் சொகுசாக வாழ்கிறது அதெல்லாம் குற்றங்கள், இதெல்லாம் ஒரு குற்றம். 4 பேர் வேலைக்கு வச்சுக்கிறது அதெல்லாம் ஒரு குற்றம். அந்த மாதிரி குற்றங்களே ஒரு குற்ற வாழ்க்கையை வாழ்கிறவர்கள் எப்படி இந்த சமூகத்தில் நடக்கிற குற்றங்களுக்கு எதிராக அவர்களுக்கு கோபம் வரும். அதனால தான் எளிமையாக வாழணுன்றது. எளிமையாக வாழ்ந்தால் தான் இந்த மக்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் புரிஞ்சிக்க முடியும். எளிமையாக வாழணும், உன்னுடைய உணவை நீனே சமைக்கணும், அப்படிலாம் இருக்கும்போது தான் சமயத்தில் உனக்கு உன்னுடைய உணவை நீ தான் சமைக்கணும் போது எப்போவாது சோம்பேறித்தனம் வரும். சரி, ஒரு வேளை பட்னியாக கூட கிடக்கலாம் அப்படின்னு கூட தோணும். பட்னியாக கிடக்கிற அந்த வழக்கம்லாம் நமக்கு இருக்கணும். எப்போதும் 3 வேளை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கணும், வேலை தவறாமல் அப்படின்லாம் இருக்கக்கூடாது. அப்போ பட்னியாக கிடக்கும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ ஒரு வறுமையில் பசியோடு இருக்கிறவங்களோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முடியும். பசின்னா இப்படி, இதுதான் பசி, இதுதான் பட்டினி,
உணவு கிடைக்காம கஷ்டப்படுறாங்களே, அவங்க படுகிற வேதனை தான் இது அப்படிங்கிற உணர்வு எப்போ வரும் அப்படின்னா, நீங்கள் பசியோடு இருக்க பழகணும். பசியோட பட்டினியோட தினசரி ஒரு வேளையாவது பட்டினி கிடக்கும்போது தான் அந்த உலகத்தில் பசியோட பட்டினியோட வாடுகிற அந்த மக்களோட வலி என்னங்கிறது அப்போ தான் புரியும். நீங்கள் எவ்வளோ தான் கோடீஸ்வரராக கூட இருக்கலாம், உங்கள்கிட்ட நிறையா பணம் கூட இருக்கலாம். ஆனாலும் உங்களால் வறுமையில் வாடுகிறவர்களை புரிந்து கொள்ள முடியும். எப்படி என்றால் ஒரு வேளை அடிக்கடி பட்டினி கிடக்க பழகணும், உண்ணா நோன்பு இருக்க பழகணும். உண்ணா நோன்பு இருக்கும்போது அந்த பசி கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வலியை தரும், ஒரு வேதனை தரும். அது தாங்கும்போது நமக்கு மன உறுதி அதிகமாகும். அதே நேரத்தில் பசின்னா இதுதான், பட்டினின்னா இதுதான், இது மாதிரி உணவு கிடைக்காம உனக்கு உணவு இருந்தும் நாம் பட்டினியாக கிடக்கிறோம். அது நம்ம உடல் நலத்தை காரணம் காட்டி. அப்போ உணவு இல்லாமல் பட்டினியாக கிடக்கிறாங்க பாருங்கள். ஊட்டச்சத்து உணவுகள் இல்லாமல் பட்டினியாக கிடக்கிற அந்த மக்களை பார்த்து அப்போ தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஊட்டச்சத்து குறைபாடினால், உணவு பற்றாக்குறையினால் பாதிக்கப்படுகிற மக்கள் உலகம் முழுக்க கோடிக்கணக்கான பல கோடி பேர் இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டத்தை நம்ம எப்போ புரிஞ்சிக்க முடியும்? அந்த உண்ணா நோன்பு இருக்கிற வழக்கம் இருக்குது பாருங்கள். அப்படி உள்ளவங்களால் மட்டும்தான், உண்ணா நோன்பு அடிக்கடி உண்ணா நோன்பு இருக்கிறவர்களால் மட்டும்தான் பசியால் வாடுகிற மக்களின் வலியை புரிந்து கொள்ள முடியும். அது மாதிரி ஒரு எளிமையான வாழ்க்கை வேணும். பசியோடு வாழ்வதற்கு அதாவது நம்ம அடிக்கடி உண்ணா நோன்பு இருக்கணும்னா என்ன பண்ணணும்? நாம் நம்முடைய உணவை நாமளே சமைக்கணும். வேறு யாரும் நமக்கு சமைச்சு தரக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஒரு சமயத்தில் ஒரு சோம்பேறித்தனம் வரும். அப்போது சரி ஒரு வேளை சாப்பிடாமல் படுத்து கிடக்கலாம், அல்லது ஒரு பழத்தை சாப்பிட்டு படுத்துடலாம். எளிமையாக சாப்பிட பழகிறோம். அப்போ தான் எளிமையாக சாப்பிட பழகும். இப்போ அடுத்தவங்கள வச்சு நம்ம வீட்டு வேலைக்காரர்களை வச்சு அல்லது வீட்டில் உள்ள பெண்களை வச்சு நம்ம சமைக்கும் போது வேலைக்கு அவங்க சமைச்சு நமக்கு கொடுத்துருவாங்களா? அப்போ நம்ம ஏன் உண்ணாவிரதம் இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி வரும். இதை தாண்டி நமக்கு தான் வேலைக்கு உணவு ரெடியாக இருக்கே, நம்ம சாப்பிட்டு போகலாமே அப்படிங்கிற அந்த எண்ணம் வந்துடும். அப்போ பசியால் வாடுகிறவர்களுடைய வலியை நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. வறுமையில் வாடுகிற, உணவு பற்றாக்குறையால் அவதிப்படுகிற இந்த உலகத்தில் உள்ள பல கோடிக்கணக்கான மக்களை நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போயிடும். அதனால் அறிவு குறைபாடு ஏற்படும். அறிவுன்னா என்னென்னா, எல்லா தரப்பு மக்களையும் ஒன்றால் புரிஞ்சுக்கணும். எல்லா தரப்பு மக்களுடைய உணர்வுகளை நாம் புரிந்து கொள்கிற ஒருவராக நாம் இருக்க வேண்டும். அதுதான் அறிவு. ஆனால் நம்ம வேலை தவறாமல் 3 வேளையும் நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த உலகத்தில் பசியோட உணவு கிடைக்காம கஷ்டப்படுகிற பல கோடி மக்களை பற்றி நமக்கு தெரிய வராது, நம்மளால் புரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா நம்ம ஒருதலை பட்சமாக வெறும் சுயநலமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பசியை பார்த்தே பயப்படுறோம். பசியோடு இருக்கிறதே கிடையாது. வாழ்நாளில் நான் ஒரு வேளை கூட சாப்பிடாமல் இருந்ததே கிடையாது. அப்படின்னா உன்னால் எப்படி பசியோடு வாடுகிற பல கோடி மக்களுடைய பிரச்சனைகளை உன்னால் எப்படி புரிஞ்சிக்க முடியும்? அப்போது நீ பசியோடு இருக்கணும்னா எளிமையாக வாழணும். உணவுகளை நீயே சமைக்கணும். அப்படி சமைக்கும்போது சமயத்தில் உனக்கு சோம்பேறித்தனம் வரும். நீ சமைக்காமல் கூட சாப்பிடாம கூட படுத்துக்கிடப்போ நீ வீட்டில் இருப்ப. அப்போ தான் இந்த மாதிரி தான் பட்னியாக கிடப்பதற்கான, உண்ணா நோன்பு இருப்பதற்கான வாய்ப்பு எல்லாருக்கும் எப்படி கிடைக்க வைக்கலாம் அப்படின்னா, உணவை நீனே சமைச்சிக்கோ. அப்படி சமைக்கும்போது பிறரே சமைக்காத உணவுகளை நீ தான் சமைக்கணும். அது உனது உரிமை. அப்படி சமைக்கும்போது எல்லா நேரமும் வேலைக்கு நீ சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க முடியாது. சமயத்தில் உனக்கு ஒரு சோம்பேறித்தனம் வரும். அவ்வளோதான். அப்போ நாளைக்கு அடுத்த வேளை ஒரு வேளை மத்தியானம் சாப்பிட்டுக்கலாம், காலையில் சாப்பிட வேண்டாம் அப்படி தோணும். அப்போ சாப்பிடாதப்போ உனக்கு ஒரு பசி அந்த வலியெல்லாம் உனக்கு தோணும். அப்போ தான் அப்போ பசின்னா என்ன? இப்போ அந்த உணவு இல்லாமல் நிறைய பேர் சாப்பிடாமல் இருக்காங்களே, சரியான சாப்பாடு இல்லாமல் இருக்காங்களே, அவங்கள பற்றின அந்த இது வரும். எளிமையாக வாழ்ந்துட்டாலே எல்லாமே இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்த்தை பற்றியும் நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். ஆனால் நீ கோடீஸ்வரராகவோ சொகுசாவோ வாழ்கிற அப்படின்னா உன்னால் கண்டிப்பாக பெரும்பாலான மக்களை புரிஞ்சிக்கவே முடியாது. நீ ஒருதலை பட்சமாக தான் நீ வாழ முடியும். உன்னுடைய அறிவு சுருங்கி விடும். உனது அறிவு உனக்கு ஒரு குறுகிய மனப்பான்மை வந்துவிடும். பரந்த மனப்பான்மை உனக்கு இருக்காது. ரொம்ப சொகுசாக ஆடம்பரமாக வாழ்கிற, வேலை தவறாமல் சாப்பிட்ற அப்படின்னா நீ உன்னால் உலகத்தை புரிஞ்சிக்க முடியாது. உன்னுடைய அறிவு என்பது இந்த மக்கள் அனைவருக்கும் பொதுவானதாக அது இருக்காது. உன்னுடைய அறிவு என்பது சுருங்கிய அறிவு தான். எல்லா தரப்பு மக்களையும் நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னா எளிமையாக வாழணும். அப்போ தான் நமக்கு கோபங்கள் வரும், கவலைகள் வரும், நியாய அநியாயங்கள்னால் என்னன்னு தெரியும். நம்ம அநியாயமான ஒரு ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வந்தால் நம்மளால் எப்படி நியாயம்னா என்னன்னு நமக்கு எப்படி தெரியும்? அநியாயத்துக்கு எதிராக நமக்கு எப்படி கோபம் வரும்?